கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஏதேன் தோட்டத்தினுடைய ரகசியம். ஆண்டவர் முதல்ல ஆதாமை உருவாக்கினார். அப்புறம் அவளுக்கு துணையாய் ஏவாளை உருவாக்கி கொடுத்தார். இந்த 2 பேரையும் தான் உருவாக்கின அந்த 2 ஜீவாத்மாக்களையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் அவர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதில் சகல விருட்சங்களையும் அழகாய் உண்டாக்கி அந்த அழகான ஒரு தோட்டத்துக்குள்ளே கொண்டுட்டு போய் அந்த 2 பேரையும் விடுறாரு, அவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் புசித்து குடிங்க, எல்லாம் புசிங்க. ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்கள் புசிக்கவும் கூடாது, அதை தொடவே கூடாதுன்னு இருக்கிறார். அதை புசிக்கிறது மாத்திரம் இல்லை, அதை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த கட்டளையை கொடுத்துட்டு அவர் இருக்கிறார். இவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த அதாவது சர்ப்பம் அது தந்திரம் உள்ளதாய் அந்த குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சி, ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி, அது நுழைய விட்டுருக்கக்கூடாது. பாருங்கள், அது தந்திரமாக நுழைஞ்சி என்ன பண்ணுது, ரொம்ப அசால்ட்டாக கேட்குது. என்ன, உங்களை இங்கே சகல விருட்சத்தின் கனிகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டாரா அப்படின்னு கேட்குது. அப்போ இவ பதில் சொல்கிறா பாருங்க. இந்த இடத்துல ஒன்று நாம் ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இது பாம்பு, அதாவது சர்ப்பம் அல்ல, இது சாத்தான். அப்போ இந்த சாத்தானுடைய சத்தத்துக்கு அவ செவி கொடுத்து என்ன சொல்றா அந்த ஸ்திரீ, அவள் என்ன சொல்றா, ஏவாள், அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் எல்லா கனிகளையும் நாங்கள் புசிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும்தான் நாங்கள் புசிக்கக்கூடாது, அதை தொடவும் கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறத சொல்கிறான். உடனே அது தந்திரமாக என்ன பேசுது, அந்த ஜீவ விருட்சத்தின் கனி அது புசித்தலுக்கு இன்பமானது, அது நல்லது, அதை நீங்கள் புசித்த நாட்களில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அதை புசித்த நாளில் நீ சாகவே சாவாய். பிசாசு என்ன சொல்கிறான், நீ அதை புசி, நீ சாக மாட்ட. இந்த ரகசியத்தை நான் புரிஞ்சுக்கொள்வோமா? ஆம்பிரமானவர்களே, தேவன் நமக்கு விதித்த கற்பனைகளின் படி நாம் நடக்கும்போது தான் நமக்கு நித்திய ஜீவன். ஆனால் சாத்தான் என்ன சொல்கிறான், வேண்டாம் வேண்டாம், நீ இந்த படி, நீ ஒன்றால் என்ன இருக்குது, நீ இப்படி போ, அதெல்லாம் நல்லா இருக்கும், நீ இந்த பள்ளியில் போகாதன்னு சொல்லி நம்மை திசை திருப்புகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு திருமணமான கணவன் மனைவிகளுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இது ஆண்டவர் உங்களை ஏதேன் தோட்டத்தில் இப்போ வச்சிருக்கிறார். திருமணம் முடிந்த புது கணவன் மனைவிமார்கள், இல்லை புதுசுன்னு இல்லை, நீங்கள் வாழ்ந்து 10 வருஷம் இல்லை 20 வருஷம் இல்லை 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு தான் இந்த கதை, இந்த ரகசியம். இப்போது ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து உங்களை வச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஒன்றை மட்டும் நீ சாப்பிடாத, மீதியெல்லாம் நீ சாப்பிடு, இதை தொட்டா என்ன நடக்கும்னு சொல்லிடுறாரு, இதை சாப்பிட்டேன்னா. அப்போது சாத்தானுடைய தந்திரத்துக்கு ஆட்பட்டு அவன் என்ன செய்கிறா, அந்த இதை பார்த்துட்டு அது புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். சாத்தான் எப்படி வரான் பார்த்தீங்களா, பார்வைக்கு இன்பம், அது அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப டேஸ்டாக இருக்குது. அவள் அதை பறித்து அதை என்ன பண்ணுறா, சாப்பிட்றா. இது போல் தான் சாத்தான் நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்து பலவிதமான காரியங்களை, இச்சைகளை தூண்டி, அது முக்கியமாக அது எதை குறிக்குதுன்னா இச்சையினால். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆம், நாம் சாத்தானுக்கு இடம் கொடுத்தால் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை, மரணம் தான். ஏதேன் தோட்டத்தின் ரகசியம் அதுதான். அப்போது அவள் அதை சாப்பிட்டுட்டு சும்மா இல்லாமல் புருஷனுக்கும் கொண்டுட்டு போய் கொடுக்குறான். அப்போது 2 பேருக்கும் தான் ஆண்டவர் கட்டளை இட்டார். இவனும் அந்த கட்டளையை மீறி அதை வாங்கி சாப்பிட்றான். ஆண்டவர் மறுநாள் வர்றார், ஆதாமே நீ எங்கே இருக்கிற? ஆதாம் அந்த சத்தத்தை கேட்டவுடனே என்ன பண்ணுறான், ஓடி போய் தான் அதுக்கு சாப்பிட்டவுடனே அவங்களுக்கு நிர்வாணியாக இருக்கும்ன்றது புரிஞ்சுக்கிடுச்சு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே ஒரு அத்தி மரத்தில் இலையெல்லாம் எடுத்து அந்த இடத்தையெல்லாம் மூடிட்டு போய் அவங்க ஒரு ஆடை மாதிரி உண்டு பண்ணி போய் தச்சு போட்டுக்கிட்டு போய் நிற்கிறாங்க. இவர் வந்தவுடனே ஒளிஞ்சுக்கிறாங்க.
அப்பா அவன் சொல்கிறான், தேவரீர் நான் வந்து இந்த மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டேன், நான் நிர்வாணியை இருக்கிறதுனால நான் உங்களை பார்க்காம நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்போ இவர் நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் கேட்குறாரு. புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ? ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ? அப்பா அவன் சொல்கிறான், எப்படி பழி போடுறான் பாருங்க. நான் இல்லை, நீர் எனக்கு தந்த இந்த ஸ்திரீயானவள் எனக்கு கொடுத்தா, அதனால் நான் புசித்தேன். அவளை பார்த்து கேட்குறாரு, ஸ்ரீ நீயே இப்படி செஞ்ச? அவ என்ன சொல்கிறா? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. பாருங்க, அவ சர்ப்பம் கொடுத்துச்சின்னு சொல்லலை பிரியமானவர்களே, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஆம், இன்றைக்கும் தேவன் நம்மளை ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கிறார். அவர் நம்மோடு உலாவி வரும்படி அவர் பிரியம் கொள்கிறார். ஆனால் இந்த சாத்தானானவன் நம்மை வஞ்சித்து தேவனிடத்திலிருந்து நம்மளை பிரித்து கொள்கிறான், பிரித்து விடுகிறான். இந்த ரகசியத்தை அறிஞ்சுக்கிங்க. அவ சொல்றா பார்த்தீங்களா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் சாப்பிட்டுட்டேன். இது போல்தான் சாத்தானானது ஒவ்வொரு வீட்லையும் இருக்கு. எங்க வீட்டில் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அது தேவ சமூகத்திலே போய் நிற்கிது. அது இயேசுவோட 40 நாள் உபவாசம் பண்ணி அவரை போய் டெஸ்ட் பண்ண போகுது. நீங்களும் நானும் ஏமாத்துறோம். ஒவ்வொரு கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ளே ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயும் சர்ப்பமாகிய சாத்தான் ஆகிய சர்ப்பம் உலாவி வருகிறது பிரியமானவர்களே. நாம் அதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுக்கு நம்ம எப்படி விலகி இருக்கோம்னா, அவர் சொன்னார் இல்லையா, செய்யாதது, அதை நம்ம செய்யக்கூடாது. கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் இன்னைக்கு ரகசியம். கணவனும் மனைவியும் தேவனுடைய கட்டளைகளுக்கு பயந்து நாம் வாழ வேண்டும், நம் குடும்பத்தை நடத்த வேண்டும். சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சாத்தான் எப்போ வருவான்? மெதுவாக வருவான். எல்லார் வீட்லேயும் அவன் இருப்பான். ஏற்ற நேரத்தில் குடும்பத்தை 2ஆக பிரிக்கும்படியாக இருக்கிறான். சந்தேகத்தை கொண்டு வருவான், சண்டையை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான். அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும், அவன் குடும்பத்தை சிதைத்து சீரழிக்கும் வரையிலும் அவன் காரியத்தை அவன் செய்வான். அப்போது நம் தேவன் அவனை ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே வழி, கர்த்தருடைய வசனங்களுக்கு சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொன்னதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்போ சாத்தான் வர முடியாது. எப்படி ஏசுநாதர்கிட்ட பேசுகிறான், நீ இந்த கல்ல அப்பம்மாக்கு, நீ கீழே குதி, நான் உனக்கு இதெல்லாம் தாரேன், என் காலில் விழுந்து வணங்கிக்கோ. அத்தனை தந்திரங்களையும் ஆண்டவருக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். கடைசியில் அவர் பேசிக்கிட்டே வர்றவர் என்ன சொல்கிறாரு, அப்பால போ சாத்தானே அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் போனவன் தான். அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் வரவே இல்லை. கடைசியில் சிலுவையில் இருக்கிற நேரம் ஜனங்கள் மூலமாய் வந்து சொல்கிறான், நீர் இயேசு கிறிஸ்துவானால், தேவனுடைய குமாரனை ஆனால் கீழே இறங்கு அப்படின்னு பேசுகிறான். அப்போ அந்த சாத்தானுடைய அந்த தந்திரத்தை அவர் அறியாதபடிக்கு இறங்கி வந்திருந்தா ரட்சிப்பு இல்லை. ஆனால் அவர் முற்றுமுடிய தேவ சித்தம் செய்யும்படியாக தேவனுக்கு பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த ரகசியம் மிகவும் பெரியது பிரியமானவர்களே. நாம் என்ன செய்யணும், அதே போல தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் அந்த பிசாசு அந்த சர்ப்பத்தை பார்த்து என்ன சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் வந்து உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். ஆம், அவர் சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டார் சிலுவையில். அவன் வந்தான், சிலுவைக்கிட்ட வந்தான், ஆனால் ஆண்டவர் விடலை. ஆம் பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்தின் ரகசியம் தேவன் நமக்கு கொடுத்த குடும்ப வாழ்க்கையில் தேவன் உலாவி வரும்படியாய் அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து இச்சைகளுக்கு நாம் பாவங்களுக்கு விட்டு நாம் விலகி அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொள்ளும்போது பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறோம். பிசாசு நம்மளை தொட முடியாது, வந்து அவனுடைய தந்திரங்கள் தோற்றுப்போம். இன்றைக்கு அது தெரியாத படிக்கத்தான் பிசாசுக்கு இடம் கொடுத்து டிவி பார்க்குறது, சினிமா பார்க்குறது, உலகத்தாரை போல பிள்ளைங்களை வந்து கர்த்தருக்குள்ளே வளர்க்காதபடி காம்படிஷன், உலகத்து பாடல்கள், இதுக்கு அதாவது உலகத்தின் காரியங்களுக்குள்ள கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு பரிசுத்தம் உண்டு. பேசும்போது கூட சொல்லுவாங்கள்ல, இவன்லாம் கிறிஸ்தவனாண்டா, ஏன்
ஏன்னா கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு புறஜாதிகளே நம்மளை சொல்கிறாங்க. நீ இப்படி இருக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுடைய சாட்சி, நம்மளுடைய ஏதேன் தோட்டத்தில் அவர் உலாவி வர வேண்டுமானால் எப்படி இருக்கணும்? பாளையம் பரிசுத்தமாக இருக்கணுமே. இல்லைன்னா அவர் என்ன பண்ணார்? அவனை சண்டை போட்டவனை அப்போ அவர் சமூகத்தை விட்டு கீழே அனுப்பிச்சிடுறார் பாருங்கள். அப்போ தேவ சமூகம் நம் குடும்பத்தை விட்டு விலகிவிடும். ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் நம்மளோடு உலாவி வரத்தான் வர்றாரு, ஆசைப்படுறாரு. ஆனால் நம் வீட்டு காரியங்களின் நிமித்தமாய், சாத்தானுக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாய் அவர் நம்மை விட்டு விலகி விடுகிறார். அவர் நம்ம விட்டு விலகிட்டார்னா சாத்தான் நம்மளை சதைச்சி போட்டுருவான். ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் அவங்கள என்ன பண்ணுறாரு? அத்தி மரத்தில் இலை போட்டவங்களுக்கு தோலுனால் உடுப்பு தச்சு அவங்கள கொடுத்து எத்தனை அன்பு பாருங்க. இப்படித்தான் நம்மளே இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார் பெரியமானவர்களே. அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு. ஏதேன் தோட்டத்தில் வைத்ததில் நம்ம அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இல்லாவிட்டாலும், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இல்லாவிட்டாலும், பிசாசோட நம்ம உறவு கொண்டிருந்தாலும், அவருடைய அன்பானது இத்தனை காலமாய் நம்மையும் நம் பிள்ளைகளையும் நம் குடும்பத்தையும் அருமையாய் நடத்தி வருகிறது. அவர் நம்மளை விட கைவிடலை. அவர் கைவிடாத தேவன். அவர் நாமத்தின் நிமித்தம் அவர் நம்மளை கைவிடலை. அந்த ரெண்டு பேரையும் பார்த்து கீழே விழுந்து அவளை சொல்கிறார், நீ கற்ப வேதனை படுவ. பிள்ளை பிறக்கும்போது நீ படுற வேதனை அதிகமாக இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஏதேன் தோட்டத்தில் உலாவி வருகின்ற அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பெண்ணானவள் செய்கின்ற சில தவறுகளின் நிமித்தமாய் குடும்பத்தில் கற்ப வேதனை படும்படியாய் காரியங்கள் நடக்கின்றன. ஏன்னா அதுக்கு புருஷனும் சம்மதிக்கிறார் இல்லையா? சில பெண்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவங்களாம் அவ்வளோ வாங்கியிருக்காங்க, இவங்கள வாங்கினா அதெல்லாம் லஞ்சம்லாம் கிடையாது. நீ லஞ்சம் வாங்கு, நீ அதை பண்ணு, நீ இவ்வளோ வரை வீடு கட்டு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, எனக்கு அதை பண்ணு, என் பிள்ளைகளை கொண்டுட்டு போய் இப்படி படிக்க வை, இதெல்லாம் பண்ணு, உன் தம்பி ஏன் இந்த மாதிரி பண்ணுறான், கோர்ட்டில் கொண்டுட்டு போய் போடு, கேஸ் போடு. இப்படிப்பட்ட வழிகளை அவர்கள் செய்யும்போது, பாவம் செய்ய புருஷனை தூண்டும் போது, அவர்கள் செய்யும் பாவத்தின் நிமித்தமாய் குடும்பத்தில் கற்ப வேதனைப்படும்படியான காரியங்கள் நடக்கின்றன. அல்லேலூயா. அவனையும் சொல்லிட்டார், நீ கடைசி வரைக்கும் நீ கஷ்டப்படணும்ப்பா. நெத்தி வேர்வல் நிலத்தில் விடுறது மாதிரி நீ கஷ்டப்படணும். அதுக்கு கீழ்ப்படிந்திருந்தா தேவனோட சமூகத்தில் அழகாய் அவரோட தோட்டத்தில் எந்த குறையும் இல்லாதபடி அவர்கள் அருமையான அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் தேவன் ஏதேன் தோட்டத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தோட்டத்திலிருந்து அவருடைய சமூகம் போக இன்னைக்கு உங்களுக்கு கீழே தள்ள மாட்டார். அவர் அந்த தோட்டத்துக்கு வரமாட்டார், உலாவி வரமாட்டார். அப்படி இல்லாதபடி தேவன் நம் ஏதேன் தோட்டத்தில் உலாவும்படியாய், நாம் பாவம் செய்யாதபடிக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர்கிட்ட நம்ம தைரியமாய் வந்து நிற்கத்தக்க வகையில் அவரோடு உறவாடும்படியாய் நாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவரை துதிப்போம், ஜெபிப்போம். தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். ஏதேன் தோட்டத்தில் நம் கர்த்தர் நம்மோடு உலாவி வரும்படியாய் நம்முடைய ஏதேன் தோட்டத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். இந்த ரகசியத்தை ஒவ்வொரு கணவனும் மனைவியும் புரிந்து கொண்டு ஏதேன் தோட்டத்தில் மகிழ்ச்சியாய் வாழுங்கள். God bless you.